இப்போ திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம் சொல்லுவாங்களா இல்லையா? அது திருடர்கள் சொல்லுவாங்க, திருட்டு மாங்காய்க்கு திருடி தின்னா ருசி அதிகம். அந்த மாதிரி சங்கிகளுடைய வேலைன்னு கேட்டால் சொந்த இடத்துல கோவில் கட்ட மாட்டான். சங்கிகள் என்ன செய்வானா, அடுத்தவனோட இடத்த அபகரித்து அதில் கட்டி சாமி கும்பிட்டாதான் அவனுக்கு பக்தி பரவசமாக இருக்கும் என்பதை போல இந்த சங்கிகள் செய்யக்கூடிய வேலைதான். பொதுமக்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாண்டே என்ற சங்கி தன்னுடைய சேனலில் திருப்பரங்குன்றம் சம்பந்தமான சில பேட்டிகளை எடுத்திருக்கிறான். அந்த பேட்டியில் அவன் பேசுகிற பொழுது பல அவதூறுகளை சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதை கேட்கக்கூடிய பாமர மக்கள் பாண்டே சொல்வது உண்மை என்று நம்பக்கூடிய அளவிற்கு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதைப் போல பல பொய்களை கலந்து மக்கள் மத்தியிலே பொய்களை பரப்பக்கூடிய ஒரு காட்சியாக அந்த வீடியோ அமைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு பேசுகிறான்னா, மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் என்கிற அந்த தூண் தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட தூண் தான். அதனால்தான் அந்த தூணுக்கு தீபத்தூண் என்கிற பெயர். வேற என்ன பர்பஸுக்கு அந்த தூண் மலையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அங்க விளக்கு தூண் தீபத்தூண்ணே இருக்கு. அது எதுக்கு இருக்குங்கிற கேள்வி இல்லை. தீபத்தூண் அப்படின்னு அதுக்கு இருக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, எதுக்காக இருக்கு சொல்லுங்க. மலை மேல ஒரு கம்பம் இருக்குது, அந்த கம்பத்துக்கு பேர் தீபத்தூண். என்ன பர்பஸ் சொல்லுங்க. இந்த விளக்கு ஏத்துறதுக்கு, இந்த தீபம் ஏத்துறதுக்கு அதான தூணே, வேற என்ன கணக்கு அதுல? அதுல ஏத்த மாட்டேன்னு சொன்னா என்னல? அப்ப தீபத்தூண்னு ஒண்ணு இருக்குது. அது எதுக்கு? கார்த்திகையில தீபம் ஏத்துவதற்காக. அப்ப அங்க தீபம் ஏத்தாம நீங்க போறீங்க. சரி, தீபத்தூண்ல தீபம் ஏத்துறேன்ற என்ன பிரச்சனை இருக்க முடியும்? எந்த ஒரு அறிவும் இல்லாமல் வரலாற்று விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படி தெரிந்தாலும் கலவரத்தை தூண்டுவதற்காக பொய்களை பரப்பி உண்மைகளை மறைத்து வைக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் கணக்கச்சிதமாக செய்வார்கள் என்பதை தெளிவாக பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பில்லர் மலையில ஏன் இருக்குது? அதை பொறுத்த வரையிலும் ஆங்கிலேயர்கள் நிலத்தை அளவிடுவதற்காக, இந்திய வரைபடத்தை உண்டாக்குவதற்காக உயரமான இடத்துல 3, 4, 5 அடி உயர கம்பங்களை, உயர அந்த தூண்களை நிறுவினார்கள். ஒவ்வொரு மலையிலும் இது போன்ற தூண்கள், பல தூண்களை உங்களால் பார்க்க முடியும். அதே மலையில பல தூண்கள் ஆங்காங்கே உங்களால் பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் கூட அந்த தூண்கள், லண்டனுக்கு போனீங்கன்னா அந்த தூணை பார்க்கலாம். 1800, 880 காலத்தில் நிலத்தை அளவிடுவதற்காக அவர்களால் கட்டப்பட்ட ஒரு தூண். அதன் மேலே கருவியை வச்சு அளவிடுவாங்க. அப்போ அந்த நில அளவு கல்லை பிடிச்சிட்டு என்ன செய்யறான்னா, அதுதான் தீப தூண்கிறான். பொதுமக்கள் அதை சொல்லலை, அங்கே வழிபடக்கூடிய இந்துக்கள் அதை சொல்லலை, அந்த கோவிலுடைய பூசாரி அதை சொல்லலை, பாஜக காரை சொல்றான். அப்போ RSS சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அந்த தூணை தீபத்தூண் என்று அழைக்கிறார்களே தவிர பொதுமக்கள் அழைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அது போன்ற தூண்கள் இந்தியாவில் பல தூண்கள் இருக்கிறது. அப்போ ஏத்துறா இருந்தால் எல்லா தூண்லையும் போய் ஏற்றணுமா இல்லையா? ஏன் லண்டனில் போய் ஏற்ற விளக்கு மாத்திலே அடிப்பான். அப்போ அந்த போன்ற தூண்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, தூணுன்னு ஒத்துக்கிறாங்க. மலையில் இருக்கிற தர்காவுக்கு அருகாமையில் முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த தூணை தீபம் ஏற்றக்கூடிய தூண் என்று நில அளவை கல்லை பிடிச்சி என்ன செய்யறான், சங்கிகள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அந்த தூணிலே தீபம் ஏற்றப்படவில்லை. 100 வருஷத்துக்கு 100 வருஷமாக தடை இருக்கிறது. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். 100 வருஷம் இதே மாதிரி சங்கி கூட்டம், உன்னுடைய முன்னோர்கள் இது போன்ற சங்கிகள் தூண்ல தீபம் ஏற்றணும் என்கிற அந்த பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அப்ப இருக்கிற வெள்ளைக்காரர்கள் கழுத்த மேட்டில் அடிச்சு என்ன செஞ்சுட்டான், போடா வெளியே போடான்னு சொல்லி துரத்தி விட்டான். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மத கலவரத்தை தூண்டுவதற்காக இது போன்ற வேலைகள் சங்கிகள் செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு பொதுமக்களும் இதை தீபம் ஏற்றக்கூடிய தூண் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு கூட ஒரு பெரியவர் கோவிலில் அதிகமாக வழிபாடு நடத்தி தொடர்புடைய சில பெரியவர்கள், அந்த ஊரின் நிர்வாகிகள் பெரியவர்கள் ஒன்றாக நின்று பேட்டி கொடுக்குறாங்க. பல சேனல்கள் பேட்டி எடுக்குது. இப்போ அவங்க சொல்றாங்க இது தீபத்தூணே கிடையாது. நிருபர்கள் கேட்கிறாங்க. அப்ப சில பேர் அது எல்லைக்கல்லுன்னு சொல்றாங்களே. ஆமாம், எல்லைக்கல்லு தான் அது. அது எல்லைக்கல்லுன்றாங்களே, அது தீபத்தூணா? அந்த கல்ல நாங்க நினைச்சே பார்க்கல. நாங்க சின்ன பிள்ளைல எல்லாரும் போய் அங்க போயிட்டு வருவோம், விளையாடுவோம், போவோம், மேல வரைக்கும் போயிட்டு வருவோம். ஒரு 5-10 நிமிஷத்துல மேல ஏறி இறங்கிடுவோம். அப்படிதான் போய் வந்துக்கிறது. அப்பதான் பார்த்திருக்கோம். இந்த நினைப்பே வரல எங்களுக்கு. தீபத்தூண் கிடையாது, அங்க எல்லாம் தீபம் நாங்க ஏற்ற மாட்டோம். தீபம் ஏற்றக்கூடிய தூண் உச்சி பிள்ளையார் அந்த இடத்துல இருக்குது. இந்த தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற தூண் வெறுமனே எல்லைக்கல்லு தான் என்று அந்த மக்களே ஒத்துக்கிறாங்க. இன்னொருத்தர் கடைசியில இன்னொரு பெரியவர் சொல்றாரு, இதே மாதிரி தூணு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி இருக்குது, அந்த தூண்ல போய் விளக்கேற்ற முடியுமா அப்படிங்கிறார் அவரு.
தீபத்தூண் சொல்றீங்கல்ல, தீபத்தூணுக்கு வந்து வண்ணார் காலேஜ் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல இதே மாதிரி ஒரு தூண் இருக்கு, ஒரு கல்யாண மாலுக்கு முன்னாடி. அப்ப அது தீபத்தூண் சொல்லி நாங்க ஏத்த சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா? இப்ப இது போன்ற தூண்கள் பல இடங்கள்ல இருக்குது. இதெல்லாம் அளவுக்கல் என்பதை புரிந்து கொள்ளாத சங்கிகள் இப்ப திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம் சொல்லுவாங்களா இல்லையா? அது திருடர்கள் சொல்லுவாங்க, திருட்டு மாங்காய்க்கு திருடி தின்னா ருசி அதிகம். அந்த மாதிரி சங்கிகளுடைய வேலைன்னு கேட்டா சொந்த இடத்துல கோவில் கட்ட மாட்டான். சங்கிகள் என்ன செய்வானா, அடுத்தவனோட இடத்த அபகரிச்சு அதுல கட்டி சாமி கும்பிட்டாதான் அவனுக்கு வந்து பக்தி பரவசமா இருக்கும் என்பதை போல இந்த சங்கிகள் செய்யக்கூடிய வேலைதான். பொதுமக்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்து மக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ்கிறார்கள். இது போன்ற பொய் பிரச்சாரங்களை என்ன செய்யறான் இந்த பாண்டே என்று சொல்லக்கூடியவன் பரப்புகிறான். பொதுமக்கள் தெளிவாக இந்த சங்கிகளுடைய அவதூறுகளை அடித்து நொறுக்கக்கூடிய சிந்தனையோடு பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம்.